நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வெளியிட்ட ஆடியோ இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படியெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது ஏதோ ஒரு குழப்பத்துக்காக நம்ம கட்சிக்குள்ளே உண்டாக்க தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இப்படி பல வதந்திகள் வரதான் செய்யும். அதெல்லாம் கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். நம்ம தளபதி ஏற்கனவே சொன்னது தான். நான் ஷூட் முடிஞ்சிட்டு 69 ஷூட்டிங்கில் அவர் இருக்கார். ஏன்னா ப்ரொடியூஸ் கொடுத்த வாக்கு அந்த அந்த வாக்கு மீற மாட்டார்னு நம்ம தளபதி எப்பவுமே தெரியும். அவர் என்ன சொன்னாரோ அதான் செய்வார். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை முடிச்சுட்டு வந்து தான் முழுமையான அரசியல் இறங்குவான்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வந்து தளபதி வந்து புஷியானந்த முதல்ல வச்சு பண்ணிகிட்ருக்காரு. எல்லா விஷயத்துலையும் இவர் தலையிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த மாவட்ட செயலர் நியமிக்கிற இன்றைக்கி தளபதி அவர்கள் தான் சரியான ஒரு நமக்கு வழிகாட்டிய நமக்கு கொடுத்துருக்காரு. அண்ணன் புஷானந்தா அவர்களை அவர் சரியாக நம்மளை பயணிக்கும் வைக்கிறாங்க. தளபதி அவர்கள் ஒரு விஷயத்தை கோடு போட்டார்னா அந்த கோட்டை மீறாமல் அவர் சொன்ன வழியில் அழகாக நம்மளை பயணித்து கூட்டிகிட்டு வராங்க, நிர்வாகிகள் அனைவரையும். அப்படி இருக்கும்போது அவர் மேலே வந்து ஒரு அவதூறு பரப்புகிற ஒரு செய்தியாக தான் நான் அதை கவனிக்கிறேன். இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அவருக்கு. எதுக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் இவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டு, இவ்வளோ ஒரு அவசரம்னா அவங்களுக்குன்னு ஒன்றும் புரியல. அவர் அதை எதை நினச்சி பண்ணாங்க நமக்கு நிச்சயமாக அது தெரியும். நம்ம கட்சியில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது தான். ஆனால் அப்படி ஒன்றும் இங்கே செய்திட முடியாது. ஏன்னா நம்ம புஷியானந்தன் அவர்கள் நம்மளை சரியான ஒரு நிர்வாகிகளாக இன்னும் கட்சியை பலப்படுத்திட்டு போகிறார். நம்மளை வச்சு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த ஒரு வயதில் அவர் இரவும் பகலும் பாடுபடுறத நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்களும் அதில் ஒரு நிர்வாகியாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம். ஓய்வு எடுக்க மாட்டேன். அவர் சாப்பிட்ற டைமை பார்த்திங்கன்னா ஒரு மதிய டைமில் எதுக்கு சொல்ல வரணும்னா தெரியணுன்ட்டு தான். அவர் சாப்பிட்ற டைமு கரெக்டாக ஒரு 3 மணிக்கு தான் அவர் லஞ்சே முடிக்கிறாங்க. இந்த கரெக்டான நேரத்தை கூட அவரோட ஒரு உணவை எடுத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவர் மேலே வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன் நம்ம தமிழக வெற்றி கழகத்து நம்ம தளபதிக்கு கிடச்சிருக்காருன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்கள் நம்ம தளபதி. அதுதான் நம்ம தளபதி. அவர் எதோ ஒன்று செய்தாலும் அதை கரெக்டாக செய்வார். அது நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தலைவன் சரியாக இருந்தால் தான் மீதி எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம தலைவன் சரியான தலைவன். அவர் கீழே புஷியானந்த் அண்ணா அவர்களை சரியான முறையில் அவர் நியமித்து வச்சுருக்காரு. அதுபடி தான் ஒரு விஷயத்தையும் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை எதுவுமே செய்ய மாட்டார். தளபதி அங்கே ஒன்று சொன்னால் அதை செய்து முடிக்கிறதுல அண்ணன் புஷியானந்தனை அடிச்சிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயத்துலையும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய ஃபோட்டோவை வந்து தனித்து காட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த ஆடியோ ரிலீஸில் இருக்குது. அப்படி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்படி ஒன்றும் தனிச்சே காட்டுனதில்லை. இது வரைக்கும் அப்படி சொன்னதும் இல்லை. அவர் நம்ம தலைவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நம்ம செய்வோம் அப்படின்ற ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிலையும் அவர் சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையை பேசுவார் அண்ணா புஷியானந்தன் அவர்கள். ஃபோட்டோ வந்து கரெக்டான முறையில் தான் அவர் போட்டிருக்காரு. ஏன்னா நாங்களாம் பேனர் அடிச்சுட்டு தான் வரோம். பேனர் அடிக்கிறேன்னா அதனால நான் சொல்கிறேன். பேனர் நாங்களும் அடிச்சு தானே வரோம். நம்ம நிர்வாகிகள் சார்பாக ஒவ்வொருத்தவங்களும் அங்கங்கே ஏதோ ஒரு வாழ்த்து மாடலை வச்சு நம்ம பண்ணிட்டு வரோம். அண்ணா என்ன சொல்கிறாங்க, அவர் தளபதியுடைய ஃபோட்டோ பெருசாக இருக்கணும், இவருடைய ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக வந்துட்டால் கூட ஏன்பா இது என்னப்பா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களை. அந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். அவர் கேட்காத வந்து நான் சும்மா சொல்ல வரல. அப்படி இருக்கும்போது அந்த ஃபோட்டோ விஷயத்தை வச்சு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா 2% ஓட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எதை சொல்ல வராரு? நம்மளுடைய இதுவே கம்மியாக காட்டுறதுக்கான அந்த ஆடியோ ரிலீஸ் அந்த ஆடியோ அந்த இது சர்ச்சை பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா 2% கொடுத்துருக்காங்க இல்லையா? 2% அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் குறிப்பிடுறாரு, நான் 30% வரைக்கும் எடுத்துமாலான்னு நினச்சிருந்தேன் என்னோடய கணக்கு. ஏன்னா தளபதி மேலே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கரெக்ட். நீ அந்த 30% சொல்லியிருக்கலாம். 2% சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க? அந்த 2% சொல்லவே கூடாது. ஆனால் ஒரு வீம்புக்குன்னா சொல்கிறாங்க அது அந்த இடத்துல.
ஏன்னா அதை பதிய வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட அந்த ஒரு சரிவு ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த 2% சொல்கிறாங்க. அது அது நல்லா நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு மேட்ரு, புஷி ஆனந்த்னா அந்த இடத்துல குறிப்பிட்றாரு, இவர் வந்து சரியான முறையில் செயல்படுத்த மாட்டுறாரு, இவருக்கும் தனி ரூட்டு செயல்படுத்துகிறாரு, அப்படி வந்து அவங்க பண்ண பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஓட்டு விழுக்காடை பற்றி இப்போ பேச வேண்டிய நேரமும் இல்லை, அவசியம் இல்லை. அது குறிப்பிட்ற எப்படியும் நம்ம வந்து ஒரு இந்த 2026 அடிச்சிடுன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த பயத்தில் தான் இவங்க எல்லாமே இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இருக்குது, இன்னும் 1 இயர் இருக்குது, 1 வருஷம் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளே இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸை பண்ணி நம்மளை குழப்பலான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி குழம்பக்கூடியவங்க நம்ம கிடையாது. ஏன்னா தெளிவான தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கோம், தெளிவான பாதையில் போயிட்டுருக்கோம். தளபதி நம்மளை வழி நடத்திட்டுருக்காரு. அதை புஷி ஆனந்த் அண்ணா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ஒரு நமது தளபதியாக நம் தளபதியின் தளபதியாக நம்ம அண்ணா அவர்கள் நம்மளை அழகாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன். நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் போன உடனே பார்த்திங்கன்னா, உடனே நம்ம எம்டியை சந்திக்க விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கே இருக்கிற அவங்க அந்த பொறுப்பாளர் இருந்தால் அவங்கள போய் சந்திச்சுட்டு தான் நம்ம எம்டியை சந்திக்க முடியும். அந்த வகையில் இவர் இன்னொன்று ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு. நான் விஜய் சார்கிட்ட போய் சொன்னாலும் விஜய் சார் வந்து கீழே வந்து புஷி ஆனந்த் சொல்லிடுறாரு. அப்போ நான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆனந்துக்கிட்டே நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்போது இதுலேயே நமக்கு தெரியுது, நம்ம தளபதி எந்தளவுக்கு ஒரு நேர்மையானவர், எந்தளவுக்கு ஒருத்தவங்களை நம்புறாருன்ட்டு நம்மளுக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவரே நம்மளை வந்து இன்னும் பெருமைப்படுத்தியிருக்கிறான்னு தான் சொல்ல முடியாதுல்ல. இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா ஒரு சொல்லிட்டாங்க, நம்ம அது மேற்படி எதுவும் கேட்காம திரும்ப அவர்கிட்ட கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டிஸ்கஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் தளபதி. அப்போது இதுலேருந்து நமக்கு தெரியுது நம்ம தலைவன் எந்தளவுக்கு ஒருத்தவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு அவர் எந்தளவுக்கு செய்து முடித்தா அவர் மேலே நம்பிக்கையோடு இருப்பார். இதுதான் அந்த நம்ம நம்பிக்கையுரிய நம் தலைவன் தளபதி விஜய். இதே கோட்பாடு தான் நடக்கும் எல்லா கட்சியிலையும். ஒரு தலைவனை சந்திக்கணும்னா அது கீழே இருக்கிற பொதுச் செயலாளர் சந்திக்கணும். அப்படி தான் இன்றைக்கும் நம்ம தளபதி தாவேகா கட்சியிலும் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஒரு ஆலோசகர்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சிக்குமே ஒரு பொதுச் செயலாளரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தலைவனை போய் பார்க்க முடியுன்ற அந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் அவசரப்பட்டு அவர் வெளியிட்ட நான் நினைக்கிறேன். இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் இருக்கார். அவர் முழுமையாக ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு, முழுமையாக அந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு நான் இறங்கிடுவேன். அது வரைக்கும் கட்சி செயல்பாடு நடந்துட்டு தான் இருக்கும், அதில் எந்த ஒரு தொய்வு ஏற்படாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த குழந்தையுடைய பாலியல் பலாத்காரமாகட்டும், மற்ற அதுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்த விஷயமாகட்டும், நம்ம ஆளுநர் சந்தித்து அவர் நோட்டீஸ் கொடுத்த விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் போய் அவரை கைது பண்ணதாகட்டும், எல்லா நடவடிக்கையும் ஒன்று ஒன்றா சிறப்பான முறையில் செயல்படுத்து தான் இருக்குது. தளபதி இப்போ முழுமையாக அந்த படத்தை முடிச்சுட்டு வந்து இறங்கி இதுக்கப்புறம் இன்னும் இதே வேகத்திலேருந்து இன்னும் அதிகமான வேகத்தோடு இன்னும் நடப்பயணம்லாம் இன்னும் போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த சலசலப்பு உண்டாக்கி உங்களோட பயத்தை தான் காட்டுது எங்களுக்கு. நீங்கள் போட்ட அந்த ஆடியோ வந்து உங்களுக்கான பயத்தை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்களாம் தெளிவாக இருக்கோம், உங்களுக்கு அந்த திராணி இல்லை. அதனால் இந்த விஷயங்களையும் தவறாக ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறீங்க. தயவுசெய்து மாற்றிக்குங்க. இனிமேல் நீங்கள் அடுத்த கட்சிக்கும் நீங்கள் ஆலோசகராக போவீங்களான்றது சந்தேகம்தான். இதோடு உங்களுக்கு முற்றுப்புள்ளி, எங்களுக்கு முற்றுப்புள்ளி இல்லை.